ஜகாம பிக்ஷுபி சாகம் நரதேவேன பூஜிதா இத்யுக்தஸ்தம் அனுஜாப்பிய பகவான் பாதராயணிகி. பாதராயனுடைய திருக்குமாரனான சுகாச்சாரியர் அனுமதி கொடுத்தார், நீ நல்ல கதிக்கு போ என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சிஷ்யர்கள் புடைசூழ அந்த இடத்திலேருந்து அடுத்த இடத்தை நோக்கி கிளம்பிவிட்டார். ஏன் அவர் இருந்து பாம்பு வந்துதா கடிச்சுதான்னு பார்க்கலையா சுவாமி? கிளம்பிட்டார். என்னால் வந்துதா கடிச்சுதான்னு பார்த்தா இத்தனை நேரம் 7 நாள் சொன்னது வீழ்னு அர்த்தம். பார்ப்பரா அதை இல்லேன்னு சொல்லிட்டாரு. நீ கடிச்சாலும் சரி, இருந்தாலும் சரி, போனாலும் சரி, ஆத்மா நித்தியம். சொல்கிறவர் போய் நின்றா பார்க்க போகிறார். நமக்காக இருந்தால் அது என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு உட்காந்து. எங்கேயானு குண்டு வெடிக்கும், 100 பேர் சுற்றின்னு பார்த்துட்டு இருப்போம். குண்டு வெடிச்சுட்டு இருக்கேன் நகரமாட்டிறானால் அதை பார்க்கறதுல ஒரு விருப்பம். இங்கே யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. சுகாச்சாரியர் கிளம்பினார். சிஷ்யர்கள் கேட்குறா, எங்கே போகணும்? அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும். என்னால் இவனை போல ஐயப்பாட்டோடைய சந்தேகத்தோட கவலையோட எத்தனை பேர் இருக்கான். அவனுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறச்சு அவன் கேட்க போகிறான், அங்கே என்ன சொல்லுவீர்னா? இதே ஏழை இன்னொரு தரம் சொல்லுவேன். எந்த ஏழை இது நேரம் சொல்லியிருக்கேனோ இதைத்தான் அடுத்த இடத்துல சொல்ல போகிறேன். இது இன்னொரு பிரம்மமாக வந்து ரட்சிக்க போகிறார், அல்லது இன்னொரு பாகவத தர்மம் வந்து ரட்சிக்க போகிறதா? இதே தர்மம், இதே லோகம், இதுதான். ஆனால் கலங்கியவர்கள் பலர். இந்த லோகத்தில் கலங்கிறதுக்கு ஆள் உண்டு, கலக்கிறதுக்கு ஆள் உண்டு. கலக்குவாரும் உண்டு, கலங்குவாரும் உண்டு. தெளிவிப்பதற்குத்தான் பாகவதர்களான ஆச்சாரியர்கள். சுகாச்சாரியர் புறப்பட்டார். பிராக்கூலே பர்ஹிஷ்யாசீனஹா கங்காகூல உதங்முகா. கங்கை கரையிலே வடக்கு நோக்கி உட்கார்ந்திருக்க தக்ஷகங்கிற பாம்பு வந்தது. உவாச்ச தக்ஷக கஸ்மான்னதக்கேதோரதாகமஹ விலோக்கிய ஆங்கிரசஹா பிராக ராஜானந்தன் ப்ரஹஸ்பதி. தக்ஷகன் வந்தது, கடிச்சது, தகதகான்னு அவனுடைய உடம்பு எரிஞ்சது. உடம்பு எரிஞ்சதை பற்றி கவலை இல்லை. ஆத்ம ஜோதிஸ் ஆகாசத்தை நோக்கி புறப்பட்டு விறுவிறுன்னு பெருமானுடைய திருவடிகளை அடைந்தது. ஜீவிதம் மரணம் ஜந்தோஹோ கதிஹி ஸ்வைனைவ கர்மணா ராஜன் ததோன்யோ நானியஸ்ஸ பிரதாதா சுகதுக்கையோஹோ. அவன் பிள்ளை ஜனமேஜயன், பரீட்சித்தினுடைய பிள்ளை ஜனமேஜயன். ஒரே கோபம், எங்கள் அப்பாவை பாம்பு கடிச்சு போயிடுத்து உலகத்தில் இருக்கிற மொத்த பாம்பை அழிச்சு விடுறேன்னா. அதுக்காக ஒரு பெரிய சர்ப்பயாகம் பண்ணான். ஒவ்வொரு ஆகுதி கொடுக்க கொடுக்க பாம்புகளாக வந்து விழுந்து உயிரை விட்டுது. வந்த வேதவியாசர் தடுத்தார். தப்பு பண்ணுற பிள்ளாய், உங்கள் தகப்பனார் சாபத்தினாலே அவன் கர்மத்தினால தொலைஞ்சான்னா ஊரை அதுக்குன்னு அழிக்கிறியே, இது கூட அது நிறுத்துனார். சரின்னு நிறுத்திவிட்டான். அவனுக்கு இருக்கிற அனுகிரகத்தை செய்து புறப்பட்டார். இதெல்லாம் சூத்த பௌராணிகர் சௌனகர் முதலானோர் கேட்க கடைசியாக வியாச பகவானுடைய வைபவம் சொல்லி அவர் கிருத்த திரேதா துவாபர யுகத்திலே கடைசியிலே வேதங்களை பிரித்து கொடுக்கிறார். அது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கிற சரித்திரத்தையும் கூறினார். கடைசி சரித்திரம் ஒரே ஒரு குட்டி கதை. மார்க்கண்டேயர் பிரளயத்தின் போது ஆலிலை கண்ணனை தரிசிக்கிறார். அத்தோடு தான் பாகவதம் முடிகிறது. சம்ஸ்துதோ பகவான் இத்தம் மார்க்கண்டேயேன தீமதா. மார்க்கண்டேயருக்கு ஒரு ஆசை, யாருக்கும் கொடுக்காத ஒரு சேவை எனக்கு கொடுக்கணும்னார். எனக்கு ஒரு தனி தரிசனம் வேணும். அந்த திருக்கோலன் யாருக்கு காட்டியிருக்கூடாது. சரி தரேன்னார். ஒரு நாள் வாசலில் நின்று ஜலாஞ்சலி பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒரு ஊழிக்காத்தாட்டம் கேட்டுது. காற்றா வீசித்து எல்லா இடத்துலையும் எல்லாம் ஆளாக பறக்க ஆரம்பிச்சது. தண்ணீராக வந்தது. மொத்தம் பிரளயம். இவருடைய இதெல்லாம் மூழ்கித்து எங்கே பார்த்தாலும் தண்ணீர். அந்த தண்ணீருக்குள்ளே இவர் அப்படி சுற்றி சுற்றி எங்கே யாருன்னு தேடி தேடி போயின்னு இருக்கார். அந்த மூலேற ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆளிலையிலே கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. ஒரு சின்ன ஆளிலை தடர்லே தன் திருவடி கட்டவரலை எடுத்து கை கட்டவரலால் பிடிச்சு வாய்க்குள்ளே சேர்த்துண்டு ஒன்றுமே தெரியாத சின்ன குழந்தையாட்டம் ஆலமா மரத்தினலமேர் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத் தரவினனையான் என்கிற பாசுரத்தின் படிக்கும் எல்லாம் கடலேழ் மலையேழ் ஆறாவையித்தானே அடங்க பிடித்தேனே நம்மாழ்வார் பாடினார். காரேழ் கடலேழ் மடலேழ் அத்தனை ஆறாவயிற்றான் மொத்தத்தின் வயிற்றிலே வைத்துக்கொண்டு சின்ன ஆலிலை தளிரில் சயனிச்சுருக்கார். தம் சண்ட சப்தம் சமுதீரயந்தம் பலாஹகா அன்வபவன் கராலாக அக்ஷஸ்தபிஷ்டா முமுச்சுஸ்தடித்பிகி ஸ்வதந்த உச்சைர் அபிவருஷதாராக. பிரளயம் வந்தது. அதில் தேடின்னு இருக்கச்சே இந்த சின்ன குழந்தை படுத்துட்டு இருந்தார். அயுத வருஷானாம் சஹசிராணி சதானிச்ச வியதீயுர் பிரமதஸ்தஸ்மின் விஷ்ணு மாயாவிருத்தாத்மனா. 10,000 வருஷம் ஒரு சுற்றி சுற்றி தேடினாராம். எதுவும் கிடைக்கல. ஆளில தளிரில் குழந்தை படுத்துருந்து. யார் இது? இப்படி அப்படி திரும்பினா தண்ணீரில் விழுந்துடுமே. கிட்டக்க போனார். குழந்தாய் நீ யாருன்னு கேட்டார். அது பதில் சொல்லாது. சின்ன பிள்ளை பாடசாலைக்கெல்லாம் போனதில்லை. யாருன்னு கேட்ட உடனே தன் திருக்கை விரல் எடுத்து இப்படி காட்டித்தான். வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி எழுந்துருளிருக்கா. இதை பார்த்து நான் தான் லக்ஷ்மி பற்றின்னு தெரிஞ்சுக்கும். வேறு என்ன அடையாளம் உனக்கு வேணும்? இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்களோ இல்லையோ.
6 புருஷன் இந்த இடத்துல வந்திருந்தாலும் 6ன்னு கேட்டால் பேர் சொல்ல மாட்டான். இன்னார்னு மனைவி பேரை சொல்லி அவர் கணவன்னு தான் அடையாளமே சொல்லுவாள். நீங்கள் வேணால் கேள்வி பாருங்கள். ஆனால் ஒரு மனைவிக்கும் கணவன் பேரை சொல்லி மனைவின்னு அடையாளம் சொல்லவே மாட்டான். அந்த கணவனுக்கு இது எங்கேருந்து வந்து தெரியுமா? லக்ஷ்மிபதி சிவபதியிடேருந்து வந்தது. அவரே மகாலட்சுமி பேரை வச்சு தான் தனக்கு அடையாளம். இது சின்ன குழந்தைய அப்படி தான் அடையாளம் காட்டினார். ஓஹோ, சிவபதி சயனிச்சுட்டு இருக்கார் போல் இருக்கு. கிட்டக்கு போய் பார்த்தார். முன்ன ஒரு மூச்சு காற்ற உள்ளே இழுத்தார். மூக்கு ஓட்ட வழியாக மார்க்கண்டேயர் உள்ளே போயிட்டார். வயத்துக்குள்ளே போய் விழுந்து சுற்றி பார்த்தா உலகம் முழுக்க வயத்தில் தெரிஞ்சுது. இவர் எத்தத்தை வெளியில் பார்த்துருக்காரோ எல்லாம் தெரிஞ்சுது. ஊழி, பிரளயம், தண்ணீர் கடல், தன் ஆசிரமம், தன் ஆசிரமத்து வாசலில் இவர் நின்று ஜலாஞ்சலி விட்டது, தேடி போனது எல்லாத்தையும் உள்ளே பார்த்தார். இதெல்லாம் வெளியில் இத்தனை நாள் பார்த்துருந்தமே, உள்ளே தெரியறதே. குழந்தை மூச்சை வெளியில் விட்டுது. விட்ட உடனே தட்டுன்னு வெளியில் வந்து விழுந்தார். ஆசிரமம் இருக்குது, தண்ணீர் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இங்கேயும் இருக்குது. மூச்சை உள்ளே இழுத்துது. உள்ளே போனார், பார்த்தார். போரும் பகவன், இதுதான் நீ கொடுத்ததான புது தரிசனம் போல் இருக்கு. இது யாரும் எங்கேயும் சேவிச்சதில்லை. ஆமாம், சேவிச்சுட்டேன்னு வடபத்திரசாயியை சேவித்தார். அது மார்க்கண்டேயர் கண்ட தரிசனம். சங்கரரான பரமசிவனார் மார்க்கண்டேயருக்கு சகல அனுகிரகங்களையும் கொடுத்தார். பகவானுடைய ஸ்வரூப வர்ணனத்தை சொல்லி அவனே ஆதி ஜெகத்காரணமாய் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணமாக இருக்கிறார். சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கிறார். சங்கிப்தமாக எல்லா சரித்திரத்தையும் மீண்டும் ஒரு முறை சொல்லி 18 புராணங்களிலே மொத்தம் 4 லட்சம் ஸ்லோகங்கள் சேர்ந்தது என்னும் புராண சரித்திரங்கள்லாம் சொன்னார். கடைசி அத்தியாயத்திலே ஆமாம், இந்த பாகவதத்தை வாசிப்பவனுக்கு எது ஆதி மத்திய அவசானேஷு வைராக்கிய ஆக்கியான சங்கியுதம் ஹரிலீலா கதாவிராதா மிருதானந்தித சத்சுரம் புரோஷ்டபத்யாம் பௌர்ணமாஸ்யாம் ஹேமசிம்ம சமன்விதாம். எப்போ படிக்கணும், எந்த மாதம் படிக்கணும், எத்தனை நாள் படிக்கணும், முன்னாடியே இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி படிக்கிறவனுக்கு அந்த நன்மை கிடைக்கிறது. சர்வ வேதாந்த சாரம்ஹி ஸ்ரீ பாகவத மிதிஷ்யதே. எல்லா வேதாந்த அர்த்தங்களும் சேர்ந்து பாகவதத்தில் உள்ளது. நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா. ஆகாசத்திலேருந்து தாழ்ந்த நமக்காக எப்படி கங்கை கீழே வந்தாளோ அதைப்போல் நம் போன்றவர்களுக்கு அர்த்தத்தை கொடுக்க பாகவத புராணம் இறங்கி வந்தது. என்ன பலம் கிடைக்கும்? கஸ்மை ஏன விபாசித்தோயம் அதுலோ ஞான பிரதீப புரா தத்ரூபேண ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபினா நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சினே. முடிக்கும்போது கைகூப்பி கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லியே முடிச்சுடுறார். நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சினே யஇதம் கிருபயா கஸ்மை வியாச்சக்ஷே முமுக்ஷவே யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம்யோ விஷ்ணுராத மமூமுச்சத் பவே பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்த்வம் நோ யதः பிரபோ நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். அந்த ஹரியான எம்பெருமான் நம் பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். அவரை வணங்குகிறேன். யார் ஒருத்தர் சுகாச்சாரியருடைய முகத்தாலே பரீட்சித்துக்கு மோகத்தையே போக்கினாரோ, தேகாத்மாபிமானத்தை தொலைத்தாரோ, அந்த கடவுளை வணங்குகிறேன். அவ்வெம்பெருமான் கண்ணனாக அவதரித்த போது ருக்மிணி பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அந்த சரித்திரத்தை நடுவில் விட்டு வச்சிருக்கோம். அத்தோட பூர்த்தி பண்ணிவிடலாம். இத்தம் சோனுகிரகீதோங்க கிருஷ்ணேன இக்ஷ்வாகுநந்தனஹா. கண்ணன் ருக்மிணி தேவி ஆசைப்பட்டார். அதை விட ருக்மிணி தேவிக்கு கண்ணன் பேரில் காதல். சந்தேஷம் 7 ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சா. அதான் ரொம்ப சுருக்கமான சரித்திரம். பகவான் பீஷ்மக சுதாம் ருக்மிணியும் ருச்சிரானனாம். பீஷ்மகங்கிற ராஜா விதர்ப தேசத்துக்கு மன்னனாக, இன்றைக்கி இருக்கிற நாகப்பூர், மகாராஷ்டிரத்தில் இருக்கிற நாகப்பூர், அங்கே தான் ருக்மிணி தேவி இருந்தது. ரொம்ப அழகான கோவில் இருக்குது. கௌண்டின்யபூர்னு அந்த கோவில் ஊருக்கு பேர். அந்த இடத்துல லக்ஷ்மிக்கு கோவில். கண்ணன் இருக்கிறது துவாரகே, குஜராத்தினுடைய மேற்கு கோடி. இது மகாராஷ்டிரத்தினுடைய கிழக்கு பக்கத்தில் நாகப்பூர். அங்கிருந்து ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணிட்டார். பீஷ்மகன்கிற ராஜாவுக்கு நல்ல பெண்கள் பலர், பிள்ளைகள் பலர். ஒரு பெண்ணு ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகானு தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்யைகாச்ச வரானனா ருக்மி அக்ரஜா ருக்மி ருக்மரதன் ருக்மபாகு ருக்மகேஷி ருக்மமாலி. 5 பிள்ளைகள். ருக்மிணி அப்படின்னு பெண்ணுக்கு பேர். அந்த ஊரில் நிறையா உபன்யாசக்கால் இருப்பாளாம். துவாரகையிலேருந்து உபன்யாசகர்கள்லாம் நாகப்பூருக்கு வருவா. நாகப்பூர் விதர்பத்திலேருந்து உபன்யாசகா துவாரகைக்கு போவா. கிருஷ்ண பிரபாவம் என்ன, எவ்வளோ அழகாக இருக்கார், எப்பேற்பட்ட ஆழகன் ருக்மிணி கிட்ட கதை சொல்கிறா. அதை கேட்டதுலேருந்து, பார்த்ததுலேருந்து இல்லை, கேட்டதுலேருந்தே ஒரே ஆசை அவளுக்கு. கல்யாணம் நம்ம பண்ணிண்டா அவனை தான் பண்ணிக்கணும். எனக்கு அவன் ஏற்றவனாக இருப்பணும். அவனுக்கு நான் ஏற்றவளானோ யோசிக்கவே இல்லை.
எனக்கு கண்ணன் ஏற்றவனாக இருப்பணும். உடனே கூட இருக்கிற தோழிகள்லாம் இருப்பார், நீ சரி பரவாயில்லன்னு பண்ணிக்கிறதானா பண்ணிக்கலாம், உன் பெருமைக்கெல்லாம் அவர் ஒரு நாள் இருக்க போகிறதில்லை. அப்படி அவளுக்கு பெருமையானால் சோபசுருத்திய முகுந்தஸ்ய ரூபவீரிய குணாஸ்ரீயா தாம் புத்தி லக்ஷண ஔதாரிய ரூபசீல குணாஸ்ரயாம். புத்தி லக்ஷணம் ஔதாரியம் அழகு சீலம் நற்பண்பு அனுஷ்டானம் எல்லாத்துலேயும் தன்னையும் கண்ணனையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிறார். ருக்மிணி அர்ஹதி நாபரா, கண்ணனுக்கு ருக்மிணி தான், ருக்மிணிக்கு கண்ணன் தான் ஊரே ஒத்துணுடுத்து. அண்ணனை தவிர அவனுக்கு மட்டும் இவளை கண்ணனை பண்ணி கொடுக்குறதுல எண்ணம் இல்லை. சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணணும் எங்கேருந்தோ தோணிடுத்தவனுக்கு. கண்ணனை விட்டுட்டு யாரானு இதை விட்டுட்டு ஒரு சிங்கத்துக்கு பண்ணி கொடுக்குறேன்னா இல்லை நரிக்கு கொடுன்னா சொல்லுவா. ஆனால் அப்படி தான் அவனுக்கு ஆசை வந்தது. பந்தூனாம் இச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகினியும் நிருப்ப தத்தோ நிவாரிய கிருஷ்ண த்விட்டு ருக்மி சைத்தியமமன்யத. ஆனால் கண்ணனுக்கு நேர் விரோதி இந்த ருக்மி. அவன் சேதி தேசத்து மன்னவனான சிசுபாலனுக்கு கொடுக்கணுங்கிறான். கேட்டால் சொல்கிறான் அவனும் அத்தை பிள்ளை தானேங்கிறான். முதல் நாளே முன்னாடி பார்த்தோமா, அர்ஜுனன் ஒரு அத்தை பிள்ளை, அதே சிசுபாலன் அத்தை பிள்ளை. அத்தை பிள்ளையெல்லாம் வேண்டிய பிள்ளையெல்லாம் இருக்க மாட்டா. சிசுபாலனா கூட இருக்கும், கண்ணனா கூட இருக்கும், அர்ஜுனனா கூட இருக்கும். இங்கே சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தார். நாள் பட இதோ கல்யாணத்துக்கு நேரம் குறித்தாகிவிட்டது. நாளைக்கு போய் குலதேவி யாத்திரையை முடிக்கணும், நாளைக்கு கல்யாணம். இவ்வளோ நெருக்கத்தில் வந்துடுத்தே, இனிமேல் நம்ம பேசாத இருந்தால் கல்யாணம் போயிடும். ஆணோ பெண்ணோ முதல்ல பேசணும், உண்மை என்னங்கிறது எடுத்து சொல்லணும். இந்த நிமிஷத்தை தாண்டினா இனிமே கல்யாணம்தான். அதுக்குள்ளே பேசலேன்னா ஆபத்து தான் இருந்தால் பேசிவிடணும். இல்லை தைரியமாக கல்யாணம் பண்ணிட்டோம், பழசை மறந்துடணும். இதை விட்டுவிட்டு வீண் வம்போடு ஒரு இடத்துக்கு போனோம்னால் அங்கே போன அப்புறம் எல்லார் மனசுலையும் கஷ்டம். இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்படி பரவலாக இது காதலியும் படுறது. ஏதோ அப்பா அம்மா நிர்பந்தப்படுத்தினா, அதனால் ஒவ்வொரு இடத்துல ஆசை இருந்தாலும் பொண்ணு ஒத்துனுட்டா பிள்ளை ஒத்துனுட்டார், ஆனால் மனசு கொடுத்துற மட்டத்துக்கு இசையலை, அதுக்கப்புறம் அது முறிந்து விட்டதுன்னு சொல்கிற பாருங்க. இது தேவையே இல்லை. எப்போ வேணுமோ அப்போ சொல்லணும். ஆமாம் அப்பா அம்மா சொன்னதை பண்ணுங்கிறது உண்மை தான், இருந்தாலும் உண்மையை எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்கப்புறம் பல பேர் வாழ்க்கையினோட நரக்கமாயிடுமே. நல்ல வேளை ருக்மிணி தேவி யோசிச்சா நாம் விஷயத்தை சொல்லிடணும், அப்பாட்ட சொன்னால் ஒத்துக்கு போதில்லை, இங்கே வம்பு தான் வெடிக்கும். ஒரு நல்ல பிராமணரை கூப்பிட்டா, கடிதாசி எழுதினான். 7 ஸ்லோகங்கள் எழுதி, இது கண்ணனுக்கு நான் எழுதும் சந்தேஷம், ருக்மிணி சந்தேஷம்னு அதுக்கு பேர். ஆச்சரியமான ஸ்லோகம் கொடுத்தார். அந்த பிராமணர் கையில் எடுத்துட்டார், கிடுகிடுன்னு துவாரகையை நோக்கி போனார். அவருக்கு ஒன்றும் பெருசாக வழியெல்லாம் தெரியாது, வந்துட்டார். எப்படியோ துவாரகையை தேடிந்து கண்ணன் அழைத்துன்னு வந்தார். அவர் வந்து ஆசனம்லாம் கொடுத்து கீழே விழுந்து நமஸ்கரித்து, என்ன வந்திருக்கீர், எதுக்காக வந்திருக்கீர்னார். அப்போ கண்ணன் கேட்கிறான், நீர் பிராமணர் தானே, பிராமணர்லாம் ஆசைப்படக்கூடாது இல்லையா? இத்தனை தூரம் என்னை தேடின்னு வந்திருக்கீர்னா ஏதோ ஆசையோட விருப்பத்தோடு வந்திருக்கீர்னு தானே அர்த்தம். நீ பிராமணரான்னு கேட்டார். வந்தது கோபம் இருக்குது. நான் வாழ்ந்து போகிறதுக்கெல்லாம் வரல, கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்தேன்னார். கிழிச்ச துணி கட்டின்னு இருக்கீர், நீர் என்ன எனக்கு கொடுப்பீர்னு கண்ணன் கேட்டார். உனக்கு தான் கொண்டிருக்கேன் ருக்மிணி சந்தேஷம், படிச்சுப்பார். எடுத்து தரந்து படித்தால் ஸ்ருத்வா குணானு புவனசுந்தர ஷண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் தொய்யச்சுத ஆவிஷதி சித்திரம் அபத்திரபம் மே. கண்ணா, உன்னை நான் பார்த்ததில்லை, நீ என்ன பார்த்ததில்லை. ஆனால் கேட்டனிலேருந்து பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். காலாழ்ந்து நெஞ்சழிந்து கண் சுழன்று இனி வாழ்க்கப்பட்டா உனக்குத்தான், இல்லைன்னா மரணந்தாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா? நேர கட்டுட்டா முதல் கேள்வி, நீ வரதா இருந்தா வா. கண்ணன் யோசித்தார், இந்த தைரியம் நமக்கு வரலையே. அந்த ஸ்திரீ பெண்ணுக்கு இந்த தைரியம் வந்திருக்கு. நான் இவளை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து ஆசையாக தான் இருக்கேன். ஆனால் ஓலைச்சுவடி எடுத்து எழுத்தாணி எடுக்கணும்னாலே உடம்பு நடுங்கிறது. எனக்கே ஒரே கண்ணில் ஜலஜலமாக வருது. அவளை நினச்சி நான் உருகியிருக்கேன். ஆனால் இந்த பொண்ணு தைரியமாக எழுதியிருக்கா, எப்படி போகணும்னு இவருக்கு புரியல. கையில் படிச்சுட்டு இருந்துச்சு. அடுத்த ஸ்லோகத்தில் இடம் பொருள் ஏவலோடு சொல்லிட்டா. எந்த தோட்டத்துக்கு வரணும், எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வந்தால் எங்கே வந்திருப்பேன். அழகான ஸ்லோகம். காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிண தாம விராத்மதுல்யம் தீராபதிம் குலவதீன விரணீத கன்யா காலே நசிம்ம நரலோக மனோபிராமம். வாழ்க்கப்பட்டு உனக்கு விட்டுட்டா நான் நரிக்கு ஆனதாகணும். உயர்ந்த ஒரு புரோடாசம், தேவர்க்குன்னு இருக்கக்கூடியதை நாய் தொட்டுட்டு படக்கூடாது. அதனால் உனக்குன்னு இருக்கிற ஆத்மா மற்றொருத்தர் போகுமா? எல்லா ஆத்மாக்களும் உன்னதல்லவா? ஆக உன்னைத்தான் நான் ஆசைப்பட்டேன். ஸ்வோபாவினி நாளைக்கு துவம் அவிஜோத்வஹனே விதர்பானு குப்த சமேத்திய பிருத்தனாதிபதி விப்பரீதா நிர்மத்திய சைத்திய மகதேந்திர பலம் பிரசஹ்ய மாம் ராட்சசேன விதினா உத்வஹ வீர்யசுல்காம். குலதேவி உண்டு, அதுக்கு யாத்திரை போகணும். குலதேவி பூஜை பண்ணிட்டு தான் மறுநாள் எங்கள் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுவா.
அதுக்கு தனியாக என்ன தோழிகளோட மட்டும் அனுப்புவா. அப்போ இந்த ருக்மி அப்பாலாம் வரமாட்டார், அப்போ மட்டும் படையெல்லாம் இருக்காது. அப்போ தோழிகளோடு போவேன். அந்த தோட்டத்துக்கு, அந்த குலதேவி பூஜை அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் என் தோழிகளை நிறுத்தி வச்சுருக்கேன். நீ அங்கே வந்து மறைஞ்சிக்கோ. நீ வந்துட்டேங்கிறதுக்கு சங்கத்தை எடுத்து ஊது. அந்த நாதம் கேட்டவுடனே நான் அங்கே வரேன். என்னை தூக்கி தேரில் உட்காந்து வச்சுன்னு போ. ஜாகிரதையாக அம்பு தும்போட வா. எல்லாரும் எதிர்க்கத்தான் போகிறா. நீ ஏதோ மாடு மேய்க்க வரதா நினச்சி நீங்கள் வராதே. வர்றச்சே கல்யாணத்துக்கு வரதா தெரிஞ்சுக்கோ. கண்ணன் பார்த்தார், நம்ம பழசெல்லாம் இந்த பொண்ணு சொல்கிறாளே, என்னைக்கோ எதையோ பண்ணியிருந்தா எல்லாத்தையுமா தெரிஞ்சு வச்சுன்னுப்பாள். ஓத்துண்டார். வாசித்து முடிச்சா எடுத்து சரி போகலாம்னு தாருகன் தேரோட்டியை கூப்பிட்டு 4 குதிரைகள் பூட்டப்பட்டன. சச்ச அஸ்வைஹி சைவ்ய சுக்ரீவ மேக புஷ்ப பலாஹகைஹி யுக்தம் ரதம் உபானீய தஸ்தௌ பிராஞ்சலிரக்ரதா ஆருஹ்ய சந்தியனம் சௌரிஹி த்விஜமாரோப்பிய தூர்ணகைஹி. சௌரிங்கிற திருக்கணபுரம் பெருமாளுக்கு சௌரி பெருமாள்னு பேர். சௌரிராஜ பெருமாளாட்டம் நீண்ட திருக்குழலோட அத்தை எடுத்து முன்னால் விட்டு கொண்டு தேரில் தாவி ஏறி அமர்ந்தார். ஒரு நாள் ராத்திரி குஜராத்து கோடியிலேருந்து விதர்ப தேசத்துக்கு மறுநாள் வந்து சேர்ந்துட்டார். போய் அந்த சொன்ன தோட்டத்தில் போய் மறைஞ்சுனுட்டார். எல்லா தோழிகளும் வந்து நம்ம தலைவி இத்தனை தூரம் இவனுக்காக மெனக்கெட்டிருக்காளே, கொஞ்சமானு தகுதி இருக்கா பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தையாக வந்து பார்த்தாலும். நீர் யாருக்கும் வந்தது தெரியாதே, ரகசியத்தமான இருக்கீர் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் கேட்டா. கண்ணன் சொன்னால் நீங்கள் முதல்ல வர்றது நிறுத்துங்க, ரகசியமாக தான் இருக்கேன்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டு போய் உங்கள் சத்தமே தாங்கலை, நான் வந்திருக்கேன்னு பாஞ்ச ஜன்னத்தை ஊதிய எடுத்து உங்கள் தலைவிக்கும் தெரிந்தது. குலதேவி யாத்திரைக்காக ருக்மிணி பிராட்டி வந்தாள். வந்தபோதே கண்ணன் குறுக்க வந்தார். ராட்சச விதானத்தாலே உத்வாகம். அப்படின்னா ராட்சச முறையில் கல்யாணம்னால் சண்டையிட்டு கல்யாணம். கல்யாணத்திலே சண்டை முடிஞ்சால் தான் கல்யாணமே. கண்ணன் தூக்கி அவளை தேரில் வச்சுனுட்டார். அந்த சமயத்தில் ஆண்டாளுடைய பாசுரம், கண்ணாலங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே கண்ணாலங்கோடித்து. கல்யாணமெல்லாம் சிசுபாலனுக்குன்னு தயாராகிடுது. கன்னிதன்னை கைப்பிடிப்பான், நமக்குத்தான் இந்த பெண்ணுன்னு அண்ணாந்திருக்கவே, இனிமே எதிரி இல்லை, இந்த பொண்ணு நமக்கு தான். சிசுபாலன் ஆன்னு வாயை பொழந்துருந்தானா, பொழந்த வாயை மூடுறதுக்குள்ளே இவர் தூக்கின்னு போயிட்டாருங்கிறார். கன்னிதன்னை கைப்பிடிப்பான், கன்னியை கன்னிகா பிரதானம் பண்ணி பாணி கிரகணம் பண்ணுமா, கைப்பிடிக்கிறதுக்கு வந்தார்னால் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம். கண்ணன் வேலை கொஞ்சமாக தான் செய்வார், மற்ற எல்லாரையும் செய்ய விட்டுடுவார். பலத்தை மட்டும் தான் எடுத்துன்னு போடுவார். ஆழ்வார்கள்லாம் மெனக்கெட்டு எல்லாரும் திருத்தி வச்சுருந்தா அழைச்சின்னு போய் மோக்ஷானந்தத்தை கொடுக்கறது மட்டும் கண்ணன். அதே போல் இங்கேயும் முதல் நாள் பண்ண வேண்டிய ஜான்வாசன் நிச்சயதார்த்தம், காலையில் பண்ண வேண்டிய விரதம் முதற்கொண்டு எல்லாத்தையும் சிசுபாலன் தான் பண்ணி வச்சுருந்தான். இவர் வரவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப நாழியாகும், யார் மெனக்கட்டுறது, நீ பண்ணி வை. சில கல்யாணம்லாம் பார்த்துருப்பீள், எல்லாம் பண்ணி திருமங்கல்ய தாரண ஆகப்படுறதுல நிறுத்துன்னு அங்கேருந்து ஒரு சத்தம் வரும். என்னதுன்னா இல்லை ஏதோ சம்பந்தம் இருக்கான், இது கிடையாதுன்னுவா. உடனே இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க கூட்டத்தில் உட்காந்துருக்கிற ஒருவர், அவர் குளிச்சுட்டு ஒருவர் பட்டு வேட்டி கடிப்பார், கல்யாணமே முடிஞ்சு போடும். சுவாமி இவருக்கு வேலையே இல்லை சுவாமி, அவன் முதல் நாள்லேருந்து இன்னி வரைக்கும் எல்லாத்தையும் மனக்கட்டு பண்ணி வச்சுருக்கான். வந்த வேகத்தில் இவர் கல்யாணத்தை முடிச்சுட்டாரு, அதான் நடந்தது. கன்னி தன்னை கைப்பிடிப்பான் திண்ணாந்திருக்கவே திண்ணார்ந்திருந்த தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன். அப்போது ருக்மிணி பிராட்டிய திருக்கைகளை பிடித்தான். அழைத்து தேரிலே ஏற்றி கொண்டு நேர தன்னுடைய துவாரகா நிலையத்தை அடைந்தார். ஆனால் அப்படியே கல்யாணத்தை முடிச்சு விடலை. அங்கே போன அப்புறம் பத்திரிக்கை அடித்து ஊரை முழுக்க கூட்டு. ஏன்னா வர்ற வழியிலே இவ எல்லாரோடையும் சண்டை. ருக்மி கால்வன் எல்லாரும் எதிர்த்து வந்து மொத்த பேரையும் செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி ஓட விரட்டு. ஒத்தரையும் கொல்லலை. கல்யாண பிரகடனமாக இருக்குது, அண்ணனையும் அப்பாவையும் கொன்னா பொண்ணை கூட்டின்னு போக முடியும். அதனால் எல்லாரையும் கயத்தில் போட்டு கட்டி தலையை மொட்டடித்து செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுட்டார். அப்புறம் ஊருக்கு போன பிற்பாடு பெரிய கல்யாணம் நடந்தது. பேதுக்ஷிதௌ உத்சாரிய வாம கரஜைஹி அலகான பாங்கைஹி பிராப்தான் ஹிரியக்ஷத நிருபானு ததிருஷோச்சுதம் தாம் ராஜகன்யாம் ரதமாரு ருக்ஷதீன் ஜஹார கிருஷ்ணோ துஷதாம் சமீக்ஷதாம் ரதம் சமாரோப்பிய சுபர்ண லக்ஷணம் ராஜன்யசக்கரம் பரிபூய மாதவ ததோயயோ ராம புரோகமைசனைஹி சுகால மத்தியாதிவ பாகஹத் ஹரிஹி தம் மானினஹா சுவாபிபவம் யசக்ஷயம். எதிர்த்து வந்தவர்கள் அனைவரையும் ஜெயித்தார். வாரேறு கொங்கை மடவாளான ருக்மிணி பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த பக்கத்தில் கண்ணன் இருக்க, அந்த பக்கத்தில் ருக்மிணி பிராட்டி. அப்பா இருந்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அவரெல்லாம் எதிர்த்துட்டதுனால வழி இல்லை. பாகவதோத்தமர்களெல்லாம் கூடியிருக்கா. துவாரகா நகரத்து வாசிகள்லாம் கூடியிருந்து இவனுக்கு அவளா அவளுக்கு இவனானால்
இந்த கண்ணனுக்கு அந்த ருக்மிணி தான், ருக்மிணிக்கு இந்த கண்ணன் தான். ஊர்க்காரர்கள்லாம் பேச ஆரம்பித்தா. கண்ணனுக்கு இருக்கிற அழகுக்கு ருக்மிணி தேவி தான் பாக்கியம் பண்ணவள். இந்த பக்கத்துக்காரா பேசினா, ருக்மிணிக்கு இருக்கிற அழகுக்கு உங்கள் கண்ணன் தான் பாக்கியம் பண்ணவர். கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம். ராமனுக்கு ருக்மிணி பிராட்டியை பார்க்கணும்னா எத்தனை கண்ணு வேணும்? இந்த கண்ணனுக்கு ருக்மிணியை பார்க்கணும்னால் 2 கண்கள் போராது, 200 கண்ணு வேணும். ஒரு தரம் பார்த்தா 2 கண்ணு. ஆனால் ருக்மிணி இருக்கிற அழகுக்கு வேண்டாமன்னால் கண்ணனை பார்க்கறதுக்கு ருக்மிணிக்கு 200 கண்ணு வேணும். ருக்மிணியை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கண்ணனுக்கு 200 கண்ணு வேணும், 2000 கண்ணு வேணும். இப்படி இவனால் அவளுக்கேற்றம், அவனால் இவளுக்கேற்றம். துல்லசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகின் தஞ்சையம் அசிதேக்ஷணா என்னும் இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என்று ஜனகன் சீதையை திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தா போலே, ராமன் கைப்பற்றினா போலே ருக்மிணி தேவியினுடைய திருக்கையை கண்ணன் எம்பெருமான் கைப்பற்றினார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருவருமாக இருந்திருந்து லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே என்னும் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழெல்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சகல மனுஜ நயன விஷயதாங்கத்தனாக இருவருமாக இருந்து அனுகிரகிக்கிறார்கள். ருக்மிணி தேவி தன் கருப்பு கண்ணாலே வெச்ச கண் வாங்காமல் கண்ணனை பார்க்கிறார். கண்ணன் தன் சிவந்த கண்களாலே கண் மாறாமல் ருக்மிணியை பார்க்கிறாள். மைய கண்ணாள் மலர்மேல் உறைவாள் உரை மார்பினன் செய்யகோல தடங்கண்ணன்னு பேசுகிறோம். சரி, அவளுக்கு எப்படி கண்ணு கருப்பாச்சு? எதனால் கண்ணனுக்கு கண்ணு சிகப்பாச்சுன்னால் செவந்த வடிவினல் ருக்மிணி ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய நேர் அவதாரம். இதை பற்றி விஷ்ணு புராணத்திலே பராசர மகிழ்ச்சி சொல்லும்போது தேவத்தே தேவதேகேயம் மனுஷத்தேச்ச மனுஷி ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருட்ட ஜன்மனி. ராகவனா பிறக்கச்சே சீதையாக பிறக்கிறா, கண்ணனா பிறக்கிறச்சே ருக்மிணியாக பிறக்கிறாள். ருக்மிணியினுடைய கருப்பு கண்ணால் பார்த்து அந்த கருப்பு கண்ணில் இருக்கிற கருப்பெல்லாம் கண்ணன் உடம்புல ஏறி அதனால இவர் உடம்பு முழுக்க கருப்பாயிட்டான். இவருடைய சகப்பு கண்ணால் பார்த்து கண்ணன் கண்ணில் இருக்கிற சகப்பெல்லாம் பிராட்டி திருமேனில் ஏறி ருக்மிணி சாப்பாப்பட்டாளாம். சரி, தெரிஞ்சுது இவையேன் சிவப்பு அவன் ஏன் கருப்புன்னா புரிஞ்சுது. எதனால கண்ணு சிவப்பாச்சு? அது ரொம்ப சுலபம். கண்ணன் கருப்பாக இருக்காரா, அதை பார்த்து அந்த கருப்பு கண்ணில் ஏறெடுத்து. இவ சிவப்பாக இருக்காளா, அதை பார்த்து கண்ணன் சிவப்பில் ஏறெடுத்து. சுவாமி, கண்ணு ஏன் கருப்பு சிவப்புன்னு சொன்னால் உடம்பை சொன்னீர், உடம்பு ஏன் கருப்பு சிவப்புன்னா கண்ணை சொல்கிறீர் என்னால். அவ்வளவு ஒத்துமையாக பார்த்துட்டே இருந்தார்கள்னு அர்த்தம். இருவருமாக சேர்த்து நம்மை ரட்சிக்கிறார்கள்னு ரிஷி நிரூபித்தார். அந்த செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலாலே எங்கும் எல்லாரும் திருவருள் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும் என்ன இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்து கொள்கிறேன். ஸ்ரீ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமான் அனுகிரகத்தாலும் அலர்மேல் மங்கா நாயிகா சமேத திருவேங்கட தெம்பெருமான் ஸ்ரீனிவாச பெருமான் அனுகிரகத்தாலும் அதே சிறந்தவளான ஸ்ரீ வல்லபாங்கிற நாச்சியார் பெருந்தேவித்தாயார் சமேத காஞ்சி தேவப்பெருமாள் அனுகிரகத்தாலும் கல்யாணி எதுகிரி நாச்சியார் சமேத செல்வநாரண பெருமான் அனுகிரகத்தாலும் அருகே இருக்கும் குருகாபுரி நாச்சியார் சமேதரான ஆதிப்பெருமான் நின்ன ஆதிப்பிரான் பொலிந்தபிரான் அனுகிரகத்தாலும் சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகத்தாலும் நீங்காத செல்வமாய் நிர்விக்னமாய் இன்னும் பல்லாண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு இந்த சப்தாகமும் மேலும் பல நிகழ்ச்சிகளும் பாகவத பாராயணமாக இருக்கட்டும், உபன்யாசமாக இருக்கட்டும், பகவத் சந்நிதானத்தோடு இந்த இடம் எப்போதும் விளங்க வேண்டும். ஊரும் உலகமும் நாடும் எங்கும் க்ஷேமங்கரமாய் எல்லாருக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்க வேணும்னு முதற்கண் பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். அடுத்து இதெல்லாம் ரிஷிகள் எழுதி வச்சிருக்காட்டா நம்மால் ஒன்றும் வாசிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதை சொல்லி வச்சுட்டு போன ரிஷிகள் அனைவருக்கும் பல்லாண்டு அவர்கள் எழுதியிருந்தாலும் இங்கே ஒரு சுவாமி அதை ஏற்றுக்கொண்டு வந்து பாராயணம் பண்ணாதான் நமக்கு அதனுடைய பிரயோஜனமே கிட்டும். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியரான பக்தவத்சலம் சுவாமி அவருடைய சிறந்த பணிக்கும் கைங்கேற்ற நிஷ்டைக்கும் ஸ்ரத்தைக்கும் பல்லாண்டு இன்னும் பல முறை அவர் எழுந்துருளி பாராயணத்தை பண்ணி நம்மை சத்தை பெறுபவர்களாக ஆக்க வேணும்னு பிரார்த்தித்து கொள்கிறேன். அடுத்து பஜனைக்காக வந்திருக்கிறவா, வேறு பாராயணத்துக்கு வந்திருக்கிறவர்கள், இதை நடத்துகிற ஆசையோடு இந்த சபையார் மூலைக்கரைப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த சபையிலேருந்து பாலகிருஷ்ண பக்தஜன சபையிலேருந்து மெனக்கட்டு ஆண்டுதோறும் இதை பண்ணணும், எல்லாரும் வரணும், பந்தல் போட்டு பிரசாதம் கொடுத்து
செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும், அவள் சிறிதெல்லாம் கொடுக்கல, நிறையா கொடுத்துருக்கா, சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொல்லியிருந்தாலும் வயிற்றுக்கும் கொடுத்து, காதுக்கும் கொடுத்து, மனதுக்கும் கொடுத்து, ஆத்ம க்ஷேமத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த சபையாருடைய நலம், அவர்களுக்கு எல்லாவித செல்வங்களும் குடும்ப க்ஷேமலாபங்களும் நடக்கணும்னு பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். நல்ல ஹோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துளவையும் பத்தும் வல்லார்கள் நல்லபதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே என்னும் பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். இத்தனை அர்த்தங்கள்லாம் சொல்லியிருந்தாலும் இதில் ஒரு சில விஷயங்கள் அப்படி தகப்பனார் அடி எனக்கு சொல்லியிருந்தா தானே நான் வந்து சொல்ல முடியும். அதனால் நமக்கு சொல்லிக் கொடுத்த அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாரச்ச சாத்விகாக ஜெயந்து க்ஷபிதாரிஷ்டம் சகசர்வத்திர சர்வதா பிரமாணம் பிரமேயம் பிரமாதா எல்லாரும் வாழி வாழின்னு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன்.